எரிவாயு தட்டுப்பாடு நேரடியாக உணவகங்களை மட்டும் பாதிக்கவில்லை, விவசாயிகள் வியாபாரிகளுக்கும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் மட்டும் 2000 டன் காய்கறிகள் வீணாகும் நிலை உருவாகி இருக்கிறது. அதன் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், கோயம்பேடு காய்கறி சந்தையில 2000 டன் காய்கறிகள் தேக்கமடைஞ்சு வீணாகும் நிலைக்கு போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. எதனால வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? விக்னேஷ், சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு காய்கறி சந்தை என்பது சென்னையில் இருக்கக்கூடிய உணவகங்கள் அதே போன்று பொதுமக்கள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வாங்குவதற்கு ஒரு முக்கிய பிரதான இடமாக இருக்கிறது. அதிகாலை நேரத்திலேயே இந்த காய்கறி சந்தை என்பது நாள்தோறும் செயல்பட தொடங்கிவிடும். வெவ்வேறு பகுதியிலிருந்து வியாபாரிகள் நேரடியாக வந்து இங்கே காய்கறிகளை வாங்கி சென்று தங்களுடைய பகுதியில் விற்பனை செய்வார்கள். இப்படிப்பட்ட இந்த கோயம்பேடு காய்கறி சந்தையில் 4000க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. பலாயிரம் தொழிலாளர்கள் வியாபாரிகள் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 800 லாரிகளில் இங்கு காய்கறிகள் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படும். இப்படிப்பட்ட காய்கறிகளின் அளவு என்பது சுமார் 10,000 டன் அளவிற்கு இருக்கும். பல்வேறு வகையான காய்கறிகள் இடம்பெறும். ஆனால் கடந்த சில நாட்களாக கேஸ் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் காய்கறிகள் விற்பனை என்பது தேக்கமடைந்திருப்பதாக வியாபாரிகள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக 2000 டன் அளவிலான காய்கறிகள் என்பது இங்கு தேக்கமடைந்து வீணாகி கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவு சிவராஜ் காட்டக்கூடிய காட்சிகள் தெரியும். இந்த காய்கறிகள் தற்போது பச்சை பசேல் என பார்ப்பதற்கு அழகுற உடனடியாக சமைப்பதற்கு நல்ல ஏற்ற காய்கறிகள் போல் தெரிந்தாலும் நேரமாக இதனுடைய தன்மை மாறிவிடும், காய்கறிகள் சுருங்கிவிடும் என தெரிவிக்கிறார்கள். சில காய்கறிகள் அழுகி வீணாகிவிடும் என்கிறார்கள். அதே போன்று பாவக்காய், புடலங்காய் போன்றவையெல்லாம் பழுத்து ஒரு மாதிரி வீணான நிலைக்கு சென்றுவிடும் கூறுகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கேரட் என்பது நேற்றைய தினம் தேக்கமடைந்ததன் காரணமாக தற்போது வீணாகி இருப்பதாக கூறுகிறார். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற வியாபாரிகள் வேதனையோடு அந்த காய்கறிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இதோடைய வண்ணம் என்பது மாறி இருக்கிறது, கருப்பு போன்று ஆகியிருக்கிறது, அது அழுகிய நிலைக்கு சென்றிருக்கிறது. இதுபோன்று நாள்தோறும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடைகளிலுமே 50 முதல் 100 கிலோ அளவிற்கான காய்கறிகள் வீணாவதாக தெரிவிக்கிறார்கள். இது ஒரு மூட்டை எவ்வளவு காய்கறி இது மட்டும் வீணாகி இருக்கு சொல்லுங்க. இந்த நேத்தி கொண்டு வந்த காய்கறியா இதே மாதிரி உங்க கடையில் எவ்வளவு காய்கறி? இல்லை, ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் எங்கள் கடையிலே வந்து 2000லேருந்து 3000 டன் காய்கறி வியாபாரம் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சில்லறை வியாபாரிகளுக்கும் ஹோட்டலுக்கெல்லாம் சப்ளை பண்ணுவோம். ஹோட்டலில் ஆர்டரே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80% குறைஞ்சி போச்சு. அதாவது 10 ஹோட்டலுக்கு பண்ணுறவங்க என்ன பண்ணாங்கன்னா 20 கிலோ 30 கிலோ ஆர்டர் வாங்கினா இன்றைக்கி 5 கிலோ வாங்குறாங்க. காரணம்னா வெரைட்டி ரைஸ் போடுறேன், கேஸ் இல்லாத காரணத்தால் வெரைட்டி ரைஸ் போடுறேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டாங்க. அதே போல் வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் கம்மியாக வாங்குறாங்க. அதாவது 20 கிலோ வாங்குறவங்களும் 5 கிலோ 6 கிலோ வாங்குறாங்க. இதனால தான் இன்றைக்கி தேக்கமிது. இப்போ எங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 500 கிலோ வந்து ஒரு நாளைக்கு போயிட்டுருக்கு. இப்போ சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன். சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து 100 கிலோலேருந்து 50 கிலோ வந்து வேஸ்ட்டாக போகுது. அதை வீணாக போகிறதால எங்களுக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுது. இப்போ இந்த காய்கறி வீணாகிறதால வரத்து அதிக அளவில் தான் இருக்குதா, இல்லை நீங்கள் வந்து வியாபாரிகள்கிட்டே வந்து குறைச்ச அளவு தான் காய்கறி வாங்குறீங்களா என்னன்னு? இல்லை, அதாவது எங்களுக்கு வந்து விவசாய பொருள் வந்து வரும்போது நாங்கள் தரம் பிரித்து வந்து 1ஆம் தரம் 2ஆம் தரம்னு பிரிப்போங்க. முதல் தரம்ன்றது பொறுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு, நம்ம பல்வேறு வகையில் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்லாம் நம்ம சப்ளை பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன ஹோட்டல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மூடிட்டாங்க. ஏன்னா கேட்டால் இவர் கேஸ் கிடைக்கல, அதனால் நாங்கள் மூடுறோம், அதனால் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. ஏன்னா எப்பவுமே ஸ்டாக் வைப்பாங்க. இப்போ ஸ்டாக் வைக்கிற இடம் கிடையாது. இன்னொன்று வந்து கேஸ் இப்போ எங்களுக்கு கிடைக்காததால எங்களுக்கு வந்து எங்களால் நடத்த முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. இதனால தான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து என் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ, இப்போ நேற்று வந்து 300 கிலோ போச்சு, இன்றைக்கி ஒரு 500 கிலோ மேலே போச்சு. இதே மாதிரி நிலைமை நடிச்சுன்னா எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்த காய்கறிகள் ஒரு கடை மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலுமே இது போன்று பல்வேறு வகையான காய்கறிகள் வீணாகி வருவதாக தெரிவிக்கிறார்கள். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் இந்த கேஸ் தட்டுப்பாடு ஹோட்டல்களை பாதித்திருக்கிறது என்றால் காய்கறி வியாபாரம் செய்யக்கூடியவர்களையும் பாதிக்கிறது. அதே போன்று இந்த காய்கறிகள் எல்லாம் தூக்கி குப்பையில் வீசப்படுகின்றன என்று தெரிவிக்கிறார்கள். ஆகவே இந்த காய்கறிகள் வீணாவது காரணமாக விவசாயிகளும் பெருமளவில் பாதிப்பை சந்திப்பார்கள் என்று இங்கிருக்கக்கூடிய வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுவதாக இருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக சுரேஷ், இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்பது வீடுகள், ஹோட்டல்கள், வியாபாரிகள் என்று ஒரு சங்கிலி தொடரா பாதிப்பை ஏற்படுத்துறது பார்க்க முடியுது. கள நிலவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.